கட்டியலுக்கு ஒரே ஒருத்த கொடுக்க முடியாது. இரு கண்ணுல தெரியாத இந்த குருடன் உன்னை எப்படியாமா காப்பாற்ற முடியும்? சக்கா இப்படிப்பட்ட சுகத்தை நான் அனுபவித்ததே கிடையாது. சுகத்தை அடைந்துவிட்டேன். இப்ப குளிக்க போற பாவங்க யாரு பத்த போனோம் அந்த வேலை முடிஞ்சு அண்ணனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே. அப்பா என்னம்மா நடந்தது? என்னம்மா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா, அண்ணனை பாருமா, தங்கச்சி அண்ணனை பாருமா, அண்ணனை பாருமா. தெரியலையே அம்மா, இந்த அண்ணனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சொன்னாலே இப்படி பைத்தியமாக அழைக்கின்றானே. அம்மா தங்கச்சி என்னம்மா நடந்தது? தங்கச்சி ஆண்டவா, ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே, பால்வழியும் முன்முகத்தை பார்த்துவிட கூடாதா? கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு. ஆகிறாரோ தாயா
பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா. உனக்கு உனக்கு என்னம்மா நடந்தது? என் தங்கச்சி பைத்தியமாக அழைக்கின்றாளே அம்மா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயா நம்ம கத்து போட்டா. தங்கச்சி வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்ப தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயா நம்ம பத்து போட்டா. நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு. தகச்சு நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு. நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது. அதுக்கு பக்கம் அதுக்கு பக்கம் அது துறைக்கிற முத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அது நம்பி இருக்கு மண்ண ஆளாகி வளர்ந்த மரம் பாருமா. தாயாரு தந்தை யாரு கூறம்மா. ஐயோ ஆண்டவா. இவா இருக்கென்று தெரியாத இந்த அண்ணனுக்கு தண்ணி தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கைக்கு என்ன ஆனது தெரியலையே அம்மா. என் தங்கச்சி பைத்தியமாக அழைக்கின்றாளே. இந்த ஏழைகளுக்கு பாதுகாப்பே கிடையாதா? இந்த ஏழைகளுக்கு பாதுகாப்பே கிடையாதா? ஐயா ஐயா கேப்டன் ஐயா, நீங்கள் மட்டும் உயிரோடு இருந்தால் இந்த ஏழைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்குமா? என் தங்கச்சி பைத்தியமால அழைகின்றாளே. அந்த பைத்தியத்துக்கு காரணம் யார் என்று தெரியவில்லையே ஐயா. அம்மா தங்கச்சி நீ எங்கம்மா இருக்க? என் தங்கச்சி பைத்தியமாக அழைகின்றாளே அம்மா. அம்மா வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழ மரம். அடவா வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், அதை வந்த பெண்ணே அது தாழை மரம். வாங்கி வந்தேன் அடவா ஐயா கேப்டன் ஐயா. வாங்கி வந்தீ ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழ மரம். வாங்கி வந்தீ ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழ மரம். இளம் வாழை தன்னை உள்ளானதா, என் கைகள் திரும்ப திறக்கானதா. அழுதாலும் துடித்தாலும் வழியே கிடைக்காதா. வாங்கி வந்தீ உத்தரகு எங்கம்மா இருக்க? தங்கச்சி நீ எங்கம்மா இருக்க? பாய் போட்டு வச்சிருக்க பாரும் இல்லாம பாலும் பாயானது. அம்மா வச்சிருக்க நீயும் இல்லாம வாழ்வு பாழானதே. பாய் போட்டு வச்சிருக்க நீயும் இல்லாம பாலும் பாழானது.
ஆகுமே. அமலிங்க கண்ணீர் விட்டா யாரு கேட்பாக நீலை அணுகாமமே. கார்த்திகை போனா மழையில்லை தானே, கார்த்திகை போனா மழையில்லை தானே. இல்லை இது இரும்பா, இல்லை இது இரும்பா, வெண்ணிலவை இருக்கும் போது இருளோடு வாங்கவா. ஆகி வந்தே ஒரு வாழை மரம், அது வந்த அது தாழ மரம். மா தங்கச்சி முத்தழகு எங்கம்மா இருக்கு? அண்ணா அழாதீங்க, அண்ணாடு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா அம்மா? ஏய், யாரு உனக்கு அடுத்தது? நல்லா தானே இருந்த? உன்னை யாரு கருத்தது? ஐயோ இரு பார்வையும் தெரியாதடி ஒரு பெண்ணை கெடுத்து. அம்மா முத்தழகு, நான் அண்ணம்மா, நான் அண்ணம்மா. ஐயோ அந்தவா என் தங்கச்சி என்னானது தெரியலையே, என் தங்கச்சி என்னானது தெரியலையே ஆண்டவா. நாட்டு மன்னராண்டு அழைத்து சென்று ஐயா இப்படிப்பட்ட தவறை செய்யப்படாமா? ஐயா எங்க வீட்டுக்காரி தான் ஐயா, அவன் என் தங்கச்சி ஐயா, என் தங்கச்சி முத்தழகி ஐயா, முத்தழகி ஐயா. ஐயா பணம் பட்டு இந்த ஒரு வேஷம் தான் உனக்கு பொருத்தமா. நீ தானே பைத்தியம். ஐயா, நாங்கள் சாதாரண ஏழை கிடையாது ஐயா, நாங்கள் சாதாரண ஏழை கிடையாது. நான் ஒரு நாட்டின் இளவரசன் ஐயா, ஒரு நாட்டின் இளவரசன். பொய் சொல்றான். ஒரு நாட்டின் இளவரசரா? ஆமா ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர். ஆமா ஐயா. நான் திருப்பி அவுத்துன்னு வச்சுக்கா. ஐயா, ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் இரு கண்களும் தெரியாமல் அனாதையாக நடு காட்டிற்கு வந்துவிட்டேனே. எந்த நாடு? என்ன காரணம் என்று கேட்கின்றீர்கள் ஐயா? என்னையா செய்வது? விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, விளையாடி விட்டது. நான் எந்த நாடு தெரியுமா? சத்தியம் தவறாது சத்தியபுரி நாடு ஐயா, என்னுடைய நாடு. சத்தியமே ஜெயம் என்று இருக்கக்கூடிய சத்தியபுரி நாடா? ஆமா ஐயா. அந்த சத்தியபுரி நாட்டில் என்னுடைய தந்தை சத்தியசீல மன்னனுக்கும் தாய் சத்தியாவதி அம்மையாருக்கும் 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 குழந்தைகளாக பிறந்து 3 குழந்தைகளாக பிறந்தோம். அதில் 2 ஆண் செல்வம், ஒரு பெண் செல்வம். என்னுடைய அண்ணன் பெயரோ மாறன், மாறன். இளையவன் என் பெயரோ முத்து ஐயா. முத்து. இப்படி ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா, என் தங்கச்சி முத்தழகி ஐயா. ஐயா, என் பேரு முத்து இல்ல, என் பேர் சிம்ரன். செருப்பாளி. இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும்